என்னோட பெயர் பிரியா. எனக்கு இப்போ கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க மட்டும் தான். என்னோட அக்கா என்னை விட 2 வயசு பெரியவள். அவளுக்கு கல்யாணமாகி இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்க. நானும், என்னோட கணவரும் இப்போ தனியா தான் வாழ்ந்துட்டு வரோம். என் மாமியாரும், மாமனாரும் சொந்த ஊர்ல இருக்காங்க. என்னோட அக்கா சென்னையில இருக்கா. நாங்க இப்ப தனியா இருக்கிறதுனால, தினமும் நைட்டு கணவன், மனைவியா ரொம்பவே சந்தோஷமா இருப்போம். உண்மைய சொல்லணும்னா, என்னோட கணவரை விட எனக்குத்தான் ஆசை அதிகம். நான் தினமுமே அவரை தனிமையில இருக்க கூப்பிடாம, எனக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமா இல்லாம தூங்குனதே கிடையாது. பல நாள் என்னோட கணவரை நான் 2வது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன். ஆனா, அவரு, "என்னால முடியாது. எனக்கு தூக்கம் வருது. நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்" அன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிருவாரு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணமாகி 1 வருஷமாகியும் குழந்தை உண்டாகல. எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னோட அக்கா கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஆம்பள பிள்ளைய பெத்துட்டா. திரும்பவும் 1 வருஷத்துக்குள்ள இன்னொரு பிள்ளையும் பெத்துட்டா. இப்படி இருக்கப்போ, எனக்கு மட்டும் கல்யாணமாகி 1 வருஷத்துல குழந்தையே உண்டாகல. இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதே சமயம் என்னோட மாமியாரும் இத சொல்லி சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. இத பார்த்த என்னோட அம்மாவும், டாக்டர்ட்ட போயிட்டு காட்டுவோமான்னு கேட்டாங்க. ஆனா நாங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போகவே இல்ல. அப்படி இருக்கும்போது, என்னோட அக்கா புருஷன் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. "மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலையா வரேன். உன் அக்கா வரல. நான் மட்டும் தான் வரப்போறேன்"ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மறுநாள் என்னோட அக்காவோட கணவர் சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில டிபன் சாப்பிட்டுட்டு, அவரு அவரு வேலை விஷயமா வெளியில போயிட்டாரு. நான் சாயந்திரம் தான் வருவேன்னு சொல்லிட்டும் போயிட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு என்னோட கணவர் மதியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு. "என்னங்க திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே? என்ன விஷயம்?" கேட்டேன். "ஆ இல்லம்மா, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம். அதனால என்ன வெளியூருக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன்." சொல்லிட்டு, மதிய சாப்பாட்ட வீட்லயே சாப்பிட்டுட்டு, அவசர அவசரமா அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. போகும்போது, "மச்சான் வந்திருந்தா, அவர தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு, நாளைக்கு ஊருக்கு போக சொல்லு." வந்த இடத்துல, நானும் அவர சந்திச்சு பேசவே இல்ல. அதே மாதிரி வந்த உடனே, அவர அனுப்பிட்டாலும், அது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும். அதனால நான் பேசாததால, அவர ஒரு நாள் தங்கிட்டு அனுப்பச் சொல்லுன்னு சொன்னாரு. "அப்பதான் நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கணவரும் சாப்பிட்டுட்டு, உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டாரு. சாயந்திரம் வரேன்னு சொன்னேன். என்னோட மாமாவும் சாயந்திரம் வரவே இல்ல. அவர் நைட் ஒரு 8:00 மணிக்கு தான் வந்தாரு. சாப்பிட்டுட்ட உடனே, "நான் கிளம்புறேன். இப்பவே லேட் ஆச்சு. ஊருக்கு போறேன்னு" சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், "என்ன மாமா, நீங்க சாயந்திரம் வந்திருந்தீங்கன்னா, ஊருக்கு போக கரெக்ட்டா இருந்திருக்கும். ஆனா இப்பவே பாருங்க, மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறமா நீங்க ஊருக்கு கிளம்பி போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்." என்னோட கணவர் கூட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. "மச்சான் வந்தாருன்னா நைட் தங்கிட்டு போக சொல்லுன்னு." ஏற்கனவே